வாங்க ஐயா வாங்க, எல்லாருக்கும் வணக்கம். யோ பூசாரி, ஆரம்பியா பூஜைய. முனீஸ்வரா, எல்லாரும் நல்லா இருக்கணும். சுக்கா, பூஜை முடிஞ்சிருச்சு, போறா கடப்பாரு. சரிங்க முதலாளி. முதல்ல எடுப்பண்டா. இவனுக்கு என்ன வேலைங்க? நல்லவன் தான் செத்தான், கெட்டவன் தானப்பா செத்தான். இதப்பா. அட, ஏன்பா அப்படி சொல்ற? நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. தெய்வத்துக்கு முன்னால எல்லாரும் சமந்தான். தெய்வமா இருந்தாலும் கண்டிப்பா தண்டனை நிறைவேற்றும். ஆனா எனக்கு என்னவோ இது தெய்வத்தோட வேலையா தோணல. ஆமாங்க, தெய்வம் யாருக்கு கட்டுப்பட போகுது? மனுஷன் தான் பயப்படுவான். அதான் எங்க கவலை. மனுஷன்னா யாரவன்? சாமியா மனுஷனா இப்படி பேசுறீங்க? இப்படியே பேசியிருந்தா கருப்பசாமி உங்களை சும்மா விடு போறதில்ல. ஆமா, போற பூசாரி பேசாத போக வேண்டியதானே. போற போகுது பூதத்தை கிளப்பிட்டு போறாரு. இப்படியே பேசி காலத்தை கழிக்கிறாங்க. இவர் எப்பவுமே இப்படிதான் பேசுறாரு. என்னங்க, இது குடிச்சிட்டு எழுதுங்க. நானும் நேத்துல இருந்து பாக்குறேன், எதையோ யோசிச்சுட்டே இருக்கீங்க. கட்டின பொண்டாட்டிக்கு கூட தெரியாம அப்படி என்னதான் யோசிக்கிறீங்களோ? என்ன வாணி இப்படி நினைக்கிற? ஆணும் பெண்ணும் சமன் நினைக்கிறவன் தான். உங்ககிட்ட மறைக்கிறதுக்கு என்ன? எல்லாம் மருது கொள்ளையை பற்றி தான். அடப்போங்க, அதை பத்தி எல்லாம் கவலைப்பட்டுக்கிட்டு அந்த பாவி செஞ்ச பாவத்துக்கு தான் சாமியை தண்டனை கொடுத்துருச்சு. இனப்படுகொலை செய்கிறவனை எல்லாம் சாமி என்றும் பண்ணாது. இந்த சின்ன ஊர்ல அட்டூழியம் பண்றவனை எல்லாம் தேடி வந்து கொள்ளுதாக்கும். எது எப்படியோ ஒரு அயகம் தொலைஞ்சா விட்டுற வேண்டியதானே. அப்படி இல்லை வாணி, மரண தண்டனையை தப்புன்னு வாதாடிக்கிட்டு இருக்கிறோம். செய்த தவறுக்கு தண்டனை தர சட்டமும் கோர்ட்டும் இருக்கு. தனிமனிதன் சட்டத்தை கையில் எடுத்தா சமூகம் என்னாகும்? அப்ப என்னதான் பண்ண போறீங்க? ஏதோ என்னால முடியறத செய்யறேன். ஜெயம் டிவிக்கு சின்ன மூக்குனூர் கிராமத்திலிருந்து பகலவன். எங்க கிராமத்து பூஜையில் மருது என்பவரை யாரோ ஒருவர் மர்மமான முறையில் கொன்று விட்டார். கொன்றது மட்டும் இல்லை, தலையையும் எடுத்து சென்று விட்டார். ஊர் மக்கள் தெய்வ குத்தத்தால் மருதுவை சாமி பலி வாங்கி விட்டதாக ஒரு முடிவுக்கு வந்துள்ளனர். என்ன? காவல் நிலையத்தில் புகார் கொடுக்க கூடாது என்று முடிவு செய்துள்ளனர். பூஜையில தெய்வம் தண்டிக்குமா? வாய்ப்பே இல்ல. அப்படின்னா கொலை கொள்ளை கற்பழிப்பு எதுவுமே நடக்காதே. கோபி, கொஞ்சம் பொறுங்க. இறந்து போன மருது, அவரது சகோதரர்கள் 4 பேர், அவர்கள் வைத்ததுதான் அந்த ஊர் சட்டம். அப்படி இருக்கையில் மருது கொலையுண்டது அவனால் பாதிக்கப்பட்ட யாரோ ஒருவரால் தான் என்று நான் எண்ணுகிறேன். உங்களது நடந்தது என்ன நிகழ்ச்சியின் மூலம் பல உண்மைகளை வெளிச்சம் போட்டு காட்டியது போல இந்த கொலை மர்மத்தை கண்டுபிடிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இப்படிக்கு பகலவன். சார், நம்ம கேட்க வேண்டிய கேள்விய பகலவனே கேட்டிருக்காங்களே. பதில நாம தான் கண்டுபிடிக்கணும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் மேட்டர். உடனடியா ஒரு டீம் அங்க போகணும். இல்லன்னா கொலைக்கான தடயங்களை அவங்க அழிச்சிருவாங்க. ஆமா சார். கோபி, சொல்லுங்க சார். ஓவியா, நம்ம கேமராமேனை கூட்டிக்கிட்டு உடனடியா அந்த கிராமத்துக்கு போங்க. வணக்கம் நேயர்களே. வாரம் நம்ம ஜெயம் டிவில நடந்தது என்னங்கிற நிகழ்ச்சியில பற்பல மர்மமான விஷயங்களையும் ஒரு சில சுவாரஸ்யமான சம்பவங்களையும் பார்த்து ரொம்பவே ஆச்சரியப்பட்டிருப்பீங்க. இந்த வாரம் என்ன அப்படிங்கறத மிஸ்டர் கோபி கிட்ட கேட்கலாம். நேயர்களே, இந்த சின்ன மூக்குனூர் கிராமத்துல போன அமாவாசை அன்னைக்கு நடந்த பூஜையில மருதுங்கிற ஊர் பெரியவரை கொலை பண்ணிருக்காங்க. நடந்தது என்ன? ஊர்ல இருக்கவங்க தெய்வமே நேர்ல வந்து தண்டனை கொடுத்துட்டதா சொல்றாங்க. நடந்தது என்ன? ஊர்ல விசாரிக்கலாம்.
நிறுத்தியா, நிறுத்தியோ. யோ, யாரு கட்டியா என் குரூப்ல படம் பிடிக்க வந்த நீ? ஏய், ஏய், கிளம்பு, எல்லாத்தையும் எடுத்துட்டு கிளம்பு. யோ, ஏற்கனவே இங்க ஒரு உயிர் போயிருக்கியா? நீ ஏதாவது ஏடா குடும்பம் பண்ணிட்டு போயிட்டா யாரையா பதில் சொல்றது? இங்க பாருங்க, மருந்து கொலையில இருக்க மர்மத்தையும் குற்றவாளியும் கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நாங்க இங்க வந்திருக்கோம். நீங்க அனாவசியமா கத்தி கூச்சல் போடாதீங்க. பாருங்க ஐயா, ஐயனார் குற்றவாளி கொண்டதை ஏத்த வந்திருக்காரு. ஐயா, இந்த கேமராவால எங்க ஐயனாரை போட்டோ எடுக்க முடியுமா? சிறப்பா ஒரு பாப்பா வேற கூட்டு வந்துட்டாங்க. கையில மயக்க கொடுத்து கேள்வி கேட்க. எங்களை தயவு செஞ்சு வழிமறிக்காதீங்க. இறந்தவங்களோட சொந்தக்காரங்க இருந்தா அவங்க கிட்ட நாங்க விசாரிச்சுக்கிறோம். கேள்விமானா பதிலுமானா எங்க ஊரு பிரச்சனை எங்களால முடிஞ்சது. நீ போயிட்டு வரலாம். நாங்களாவது பொறுமையா பேசிக்கிட்டு இருக்கோம். அவனுங்க வந்தானுங்க அடிச்சு கொன்னே போட்டுருவானுங்க. இங்க பாரு ஓவியா, நாம 2 பேர் மட்டும் போவோம். கேமராமேன் இங்கே இருக்கு. நான் ஃபுல்லா மூதை குரங்கு முதல்ல கீழ இறங்கி உட்கார். ஓ மூஞ்சில முடிச்சாலே விடியாதடா. ஒரு ஜோக்கர் இருந்தா ஜெயிச்சிருப்பையா. கவலைப்படாத, அடுத்த ரவுண்ட் வரும். சார், ஆறு ஜோக்கரா? என்ன முத்தே, நான் அடிச்சுட்டேன். காசு கொடு கேஸ் கொடுன்னு எனக்கு தரணும்ல காசு. அதுல கழிச்சுக்க. என்ன விஷயம்? சார், நாங்க ஜெயம் டிவில இருந்து நடந்தது என்ன நிகழ்ச்சிக்காக வந்திருக்கோம். என்னம்மா அதிசயமா நடக்குதுங்க? ஏதோ பொழுது போல சீட்டு விளையாண்டுகிட்டு இருக்கான். வேற என்ன சார், அந்த கொலை விஷயமா? கொலையா? அப்பாடா, நமக்கு எங்கேயோ கொலை நடந்த விசாரிக்க வந்திருக்கீங்களா? கண்டிப்பா நம்ம செக்ஷன்ல எதுவுமே கிடையாது. போய் விசாரிச்சு பாருங்க. போடுறான். சின்னமக்குனர் பூஜையில் நடந்த கொலையை பத்தி விசாரிக்க வந்திருக்கோம். அது கொலையே இல்லையா? கொலையே இல்லைன்னு நீங்க எப்படி சார் சொல்றீங்க? அதாவது அமாவாசை கழிச்ச 2வது நாள் பஞ்சு மிட்டாய் விக்கிறவன விரட்டி பிடிச்சேன். அவங்க சொன்ன அண்ணே கருப்பு காவு வாங்கிருச்சு, இன்னைக்கு பணம் தர முடியாதுன்னு. அப்புறம் தான் தெரிஞ்சது கொலையே இல்லைன்னு. கருப்பு பொல்லாத தெய்வம் சார். நாங்க நைட் டியூட்டிக்கே போறது இல்லையே. எல்லாரும் கொலை செய்யப்பட்டதா சொல்றாங்க. சாமி பேரை சொல்றீங்களா நீங்க? தீர விசாரிக்க மாட்டீங்களா சார்? யாருமே கம்ப்ளைண்ட் கொடுக்காத போது எப்படி விசாரிக்கிறது? பாப்பா, 10 கிராமம் 20 கிராமத்துக்கு இது ஒரே போலீஸ் ஸ்டேஷன் தான். ஏட்டோட சேர்த்து நாங்க 5 பேர் தான் இருக்கோம். இன்ஸ்பெக்டர் வந்தாலும் கூட 5 நாளைக்கு மேல தாக்கு பிடிக்கிறாங்கல்ல. சொல்லாம கொல்லாம ஓடிடுறாங்க. அதனால இந்த ஊர் ஜனங்க என்னன்னா இங்க வர்றதே இல்ல. அவங்க உங்க பிரச்சனையை அவங்களே முடிச்சுக்கிறாங்க. நாங்க தான் போய் அரிசி பருப்பு வாங்கி ஆக்கி தின்னுகிட்டு இருக்கோம். இன்னைக்கு காரக்குழம்பு சாப்பிடுறீங்களா? அப்போ கொலையா என்னன்னு நீங்களா வந்து விசாரிக்க மாட்டீங்க? வாங்கின சம்பளத்துக்கு வஞ்சகம் பண்ணப்படாதுன்னு ஒரு தடவை விசாரிச்சோமே. ஊருக்குள்ள போயா? நாங்க அங்கெல்லாம் போக மாட்டோம். போலீஸ் ஸ்டேஷனுக்கு முன்னாடி ஒருத்தன் போய்கிட்டு இருந்தான். ஏன்டா கொலை நடந்தது தெரியுமான்னு கேட்டேன். திடீர்னு வேட்டையை ஊத்து விட்டா கொஞ்சிக்கிட்டு இருக்கு கத்தி. வேற எப்படி விசாரிக்க முடியும்? இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, காலையில வந்த உடனே அரிசியை குப்பரை கொட்டி கல்லு பிறக்க வேண்டியிருக்கு. காய்கறி இருக்கணும், நான் மசாலா அரைக்கணும், நான் முள்ளு பொறிக்கணும், வந்து அடுப்பு மூட்டணும். இவ்வளவு வேலையை வச்சுக்கிட்டு என்ன பண்ண சொல்லி நீங்க கேட்கலாம். சாப்பிட்டு முடிச்சோன்னா அந்த கேப்ல போய் விசாரிக்கப்படாதான்னு. அப்புறம் சீட்டு விளையாட வேண்டியிருக்கு. இப்படி தொடர்ந்து வேலை இருந்துகிட்டே இருக்கிறதுனாலதான் வேற என்ன நாங்க என்ன விசாரிக்கப்படாதுன்னா சீட்டை போடுறோம்.